ஹலோ ஸ்டூடெண்ட். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஆல்ரெடி 2 ஃபுல் டெஸ்ட்டை பார்த்து அதுக்கான சொல்யூஷன்ஸ் பார்த்துட்டு இப்போ 3வது ஒரு ஃபுல் டெஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்னது அப்படின்னா இதில் 60 கொஸ்டின் நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி இல்லையா. ஸோ அதில் நான் ஒரு பாயிண்ட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தேன் தட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மொமெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். எதுக்காக நான் அந்த பாயிண்ட்டை சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நிறைய டெஸ்ட்ல நம்மளுடைய கேள்விகள் பார்க்கும் போது வாட் யூ ஃபீல் அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் டிஎன்பிஎஸ்சில கேள்விகள் வருமா, இப்படி எல்லாம் கேட்பாங்களா அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன்ஸ். என்னடா இதுல ஆன்சரே காணாம, எல்லா ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கு, 2 ஆன்சர் தப்பா வருது. ஸோ யூ காட் அ கன்ஃபியூஷன், லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். அப்பெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்பீங்க, சார் இப்படி எல்லாம் டிஎன்பிஎஸ்சில கொஸ்டின் இருக்குமா அப்படின்னா, அப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் தான் இந்த கொஸ்டின் பேப்பர். ஏன்னா இதுல மேக்ஸிமம் கொஸ்டின் பேப்பர் உங்க ப்ரீவியஸ் இயர்ல இருந்து கேட்கப்பட்டது அண்ட் உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ண மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த மாடல்ல வச்சு பார்க்கும்போது நம்ம அப்ப இப்படிதான் கேட்கப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில தான் உங்களுக்கு நாங்க ப்ரீவியஸ்ல டெஸ்ட் வச்சிருக்கோம். அப்போ இப்படிதான். அதே மாதிரி நான் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன், அப்ப நம்ம வச்ச கொஸ்டின்ல அப்படியே வந்துட மாட்டேங்குது, அந்த மீனிங்ல சொல்ல வரல. பட் இஃப் யூ அட்டெண்ட் தோஸ் கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்ஸ்லாம் கரெக்டா அட்டெண்ட் பண்ணதுக்கு கத்துக்கிட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில எல்லா கேள்வியும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மொமெண்ட், அந்த பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ற மாதிரி தான் இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இல்லாம ரொம்ப கஷ்டமாகவும் இல்லாம மாடரேட்டா ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். சோ தக்கார் தகவிலர் அப்படின்னா சரியானவங்க, தகுதி உடையவர், தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொல்றது. ஓகே, சோ அவரவர் எச்சத்தார் காணப்படும். எப்படி அவரவர் எச்சத்தார்னா, அவங்க விட்டு சென்ற மிச்சம், அதாவது அவங்க எதிர்கால சந்ததியினர் கிடையாது, அவர்கள் சேர்த்து வைத்த புகழோ அல்லது அவர்கள் சேர்த்து வைத்த பழியோ. ஆமா, நல்லவங்கன்னா புகழ் சேர்த்து வச்சிருந்தாலும் நல்லவங்கன்னு சொல்லுவோம், கெட்டவங்கன்னா பழிங்கிறதுனால கெட்டவங்கன்னு சொல்லுவோம். அப்போ அந்த எச்சம் அப்படிங்கிறது 2 வகையான பொருள்படும். தக்காரை அடையாளம் காண்பதற்கான புகழும், தகவிலர் தகுதி இல்லாதவரை அடையாளம் காண்பதற்கான பழியும், ரெண்டுமே பொருள்படும். அப்போ ஆப்ஷன் பி, ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆப்ஷன் பி. நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன சாதலும் புதுவது அன்றே என்ற புறநானூற்று பாடல் வரிகள் எனது யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரோ நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன சாதலும் புதுவது அன்றே. யாரு? கணியன் பூங்கொன்றனார் பாடியது. சோ ஆப்ஷன் பி. தொல்காப்பிய பொருளதிகாரத்தின் புறத்திணை பாடல் வரி கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும். மேற்கண்ட வரிக்கு அடுத்த வரி. கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றடை காட்சி உரள தோன்றி. ஓகேவா? சோ அதான் ஒரு ஆப்ஷன் ஏ. அதுக்கப்புறம் தான் அடுத்த அப்படி ஒரு பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுறுகி சென்று பயனிதர சொன்ன பக்கமும் அந்த லைன் அப்படியே வரும். ஓகேவா? Which among the following was especially known the second பாலைக்கார rebellion? இரண்டாவது பாலைக்காரர் புரட்சி அழைக்கப்பட்டது மருது சகோதரர்கள் புரட்சி தான். So the rebellion of மருதுகள். திருச்சிராப்பள்ளி proclamation was released in the year. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அல்லது தென்னிந்திய பிரகடனம், தென்னிந்திய பேரறிக்கை, மருது சகோதரர்கள் பிரகடனம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1801ஆம் ஆண்டு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. So ஆப்ஷன் சி 801. 6வது கேள்வி உங்களுக்கு லைட்டா ஜெர்கா இருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புல நம்ம பார்க்கலாம். So the first public service commission, முதல் பொதுப்பணியாளர் தேர்வாணையம் இந்தியால, we are talking about in India. அப்ப இந்திய UPSC வந்து was established on October 1, 1926. That is exactly correct. But the first chairman, அதனுடைய முதல் தலைவர், UPSC னுடைய முதல் தலைவரா இருந்தது Sir Rose Barger. Okay, Sir Rose Barger. Okay, அப்ப அவங்க ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிற அந்த அயர் கார்டன் அப்படிங்கிறது தவறு. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். அவங்க நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்ப நாட் கரெக்ட், அப்ப தவறானது சரியானது அல்லன்னு கேட்டிருக்காங்க. which means தவறானது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் பி. Who among the following was the vice president of the interim cabinet formed in 1946? So 1946ல அமைச்சரவை தூதுக்குழுவினுடைய திட்டம் ப்ரப்போஸ் பண்ணப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்படும் போது அதனுடைய முக்கிய கருதுகோள் என்னன்னு நம்ம பார்த்தோம். மெயின் அஜெண்டா பாத்தீங்கன்னா இடைக்கால அமைச்சரவை அமைக்கிறது. அந்த இடைக்கால அமைச்சரவையின் தலைவரா யாரு இருப்பாரு அப்படின்னா உங்களுடைய வைஸ்ராய் தான் பொறுப்பேற்றுவார். ஆனா துணைத் தலைவரை நம்மளுடைய பாரத பிரதமர் நேரு வந்து பொறுப்பெடுத்துக்குவாரு. அதுக்கப்புறம் தான் 1947ல சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அமைக்கக்கூடிய அமைச்சரவையினுடைய பிரதமரா நேரு வருவார். ஆனா சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னாடி இடைக்கால அமைச்சரவை ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா, அதுல பிரதமர் துணைத் தலைவராக தான் இருப்பார். சோ ஜவஹர்லால் நேரு. சி
next. Who among the following is known to have started portfolio system? So portfolio முறை அந்த அமைச்சர்கள் இலாகாக்கள் இருக்குல, இலாகா ஒதுக்குறது, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இலாகா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மெத்தட் ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா கானிங் பிரபு தான். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இது எல்லாமே. So D option, the 8th one option D. Increasing association of Indians in every branch of the administration and the gradual development of self-governing institutions with a view to the progressive realization of responsible government in India as an integral part of the British Empire. So நிர்வாகத்தின் ஒவ்வொரு கிளைகளிலும் இந்தியர்களின் பங்களிப்பை அதிகப்படுத்து, எல்லாத்திலையும் இந்தியர்களை உள்ளடக்கும். அண்ட் ஆங்கில பேரரசின் ஒருங்கிணைந்த பகுதியான இந்தியாவில் பொறுப்புள்ள அரசாங்கத்தினை உணரும் நோக்கத்துடன் சுய அரசு அமைப்புகளை படிப்படியாக உருவாக்குவது. செல்ஃப் கவர்னிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். செல்ஃப் கவர்னிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படினாலே it automatically goes to August Declaration 1917. August Declaration is nothing but your Montagu-Semsford Declaration அல்லது Montagu-Semsford Reforms, and then which formed the basis of 1919 ஆண்டு சட்டத்துக்கு அடிப்படையே இந்த மாண்டேகு அறிக்கை தான். ஸோ அப்போதைய இந்திய அரசுக்கான செயலர் ஒரு அறிக்கை வெளியிடுவார், மாண்டேகு. ஓகேவா? ஸோ அவர் விட்ட அறிக்கை தான் 1919 ஆண்டு சட்டத்துக்கு வழிவகுக்கும். இதன்படிதான் நாட்டில் தேர்தல்கள் நடக்க ஆரம்பிக்கும் தமிழ் இந்தியாவில். ஓகேவா? அப்போ இதுதான் மேக்னா கார்ட்டா ஆஃப் மாடரேட்ஸ், மிதவாதிகளின் மேக்னா கார்ட்டா, மகா சாசனம் என்று அழைக்கப்பட்டது. இதுதான் என்னது அப்படின்னா உங்களுடைய இந்த பாயிண்ட்ல இதுதான் இந்த பாயிண்ட், அந்த பாயிண்ட் தான் இது ரெண்டும் ஒன்று தான். ஸோ அந்த ஆகஸ்ட் அறிக்கையில ஹைலைட் பண்ணி காமிச்ச பாயிண்ட் இதுதான். அப்போ இதுக்கு நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா எய்தர் ஆப்ஷன்ல மாண்டேகு டிக்ளரேஷன் இஸ் கரெக்ட். ஆகஸ்ட் ஆஃபர் இருக்கு, டக்குனு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஆகஸ்ட் ஆஃபர்ங்கிறது ஆகஸ்ட் சலுகை 1940 வெளிவரக்கூடியது. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் மாண்டேகு டிக்ளரேஷன் அல்லது வேற எப்படி சொல்லலாம்னா ஆகஸ்ட் டிக்ளரேஷன், ஆகஸ்ட் அறிக்கை, ஆகஸ்ட் பிரகடனம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, சோ இது தவறு. ஓகே, ஆகஸ்ட் ஆஃபர்ங்கிறது கம்ஸ் அண்ட் கேம் அண்டர் 1940 and Queen's Victoria Proclamation 1858. ஓகே, சோ அது தவறு. சோ ஆப்ஷன் A 9th one is option A. And the 10th question, which among the following was not a provision of Charter Act of 1833? 1833 ஆண்டு சட்டத்தில் அங்கம் இல்லாத ஒன்று. நமக்கு என்ன தெரியும்? 1833 படி இந்திய தலைமை ஆளுநரா மாத்துவாங்க. அதாவது வங்காளத்தின் தலைமை ஆளுநர்ங்கிற போஸ்டை இந்திய தலைமை ஆளுநர் மாத்துவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் பி கரெக்ட். And then பாத்தீங்கன்னா ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் முற்றிலும் ஒழிக்கப்பட்டோம். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வணிக கம்பெனியா ஒழிக்கப்பட்டு முழுவதும் அரசியல் நோக்கத்துடன் கூடிய ஒரு அமைப்பா மாற்றம் அடைஞ்சிடும். ஓகே, சோ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். And then பாத்தீங்கன்னா an Indian to be appointed as a law member, ஒரு இந்தியன் எப்ப அப்பாயின்ட் பண்ணப்படுவாங்க? 1909 ஆண்டு மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டத்தின் படி தான் சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அப்படிங்கிறவங்க இது அப்பாயின்ட் பண்ணப்படுவாங்க. ஓகேவா? அப்போ இது இந்த பாயிண்ட் கண்டிப்பா வராதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப ஆப்ஷன் டி, all lawmaking powers to be conferred on governor general in council. அப்ப இந்த பாயிண்ட் இதுல இருக்கா இல்லையான்னு தெரியல. சோ அதனால நான் ஒமிட் பண்ணிட்டேன். ஆனா அதுல வரும். ஆக்சுவலா ஒரு லானாலே அந்த பவர்ஸ் சம்பந்தமானதெல்லாம் கண்டிப்பா வரும். அதனால அந்த பாயிண்ட் அதுல வரும்னு சொல்லி கன்சிடர் பண்ணிட்டு இது கன்ஃபார்மா இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சது ஆப்ஷன் டி. சோ அந்த ஆப்ஷன் டி நான் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, எஸ். அதுக்கப்புறம் இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ்ல உங்களுக்கு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிருக்கும். 1813 ஆண்டு சட்டத்தோட கன்ஃபியூஸ் ஆகும். நல்லா கவனிங்க, 1813 ஆண்டு சட்டம் போன டெஸ்ட்ல நான் கேட்டிருந்தேன். மோனோபாலி வாஸ் அபாலிஷ்ட், அதாவது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி மட்டும்தான் வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மெத்தட் தான் அபாலிஷ் பண்ணப்பட்டு எல்லாருக்கும் வியாபாரம் காமனா ஆக்கப்பட்டுச்சு, ஓபன் காம்படிஷன். ஆனா 1833 ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அது பண்ணிட்டு இந்த வியாபாரத்தையும் விட்டுருச்சு. ஓகே, எஸ். 11th one, ஃபெடரல் கோர்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கூட்டாட்சி நீதிமன்றம் 1937 ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் சி. ஓகே, and identify the incorrect point. ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட், முதல் சுயமரியாதை மாநாடு பாத்தீங்கன்னா சௌந்தரபாண்டியன் தான் தலைமை தாங்கினாரு. இரண்டாவது சுயமரியாதை மாநாடு ஜெயக்கர் தலைமை தாங்கினார். அதுக்கப்புறம் நீதி கட்சி மாநாடு 1944 அந்த பெயர் மாற்ற மாநாடுக்கு தலைமை தாங்கினது பெரியார். அந்த பெயர் மாற்ற தீர்மானத்தை முன்மொழிந்தது தான் அண்ணாதுரை. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. சி 12க்கு சி. பின் வருவனவற்றுள்ள அறிஞர் அண்ணாவுடன் தொடர்பில்லாதது. நல்ல தம்பி, ஓரிரவு, வேலைக்காரி, ஆல் ஆர் ரிட்டன் பை அறிஞர் அண்ணா. அண்ட் பொன்மொழிகள் வாஸ் ரிட்டன் பை பெரியார். ஓகே, சோ கோல்டன் சேயிங். சோ டி. 14 சுயமரியாதை திருமண சட்டம் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தது 1968.
ஓகேவா? அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. மாநில முத்திரையிலுள்ள நமது மாநிலத்தின் கொள்கை சத்தியமேவ ஜெயதே என்பது 1968 வாய்மை வெல்லும் என பெயர் மாற்றம் செய்யப்படுது. நான் சொல்லியிருக்கேன் அந்த நேம்ஸ் எல்லாமே பெயர் மாற்றம் பண்ணது 1969 தான். அப்போ அவன் 1969. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. 1938 ஹிந்தி எதிர்ப்பு, அதாவது முதல் ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. எஸ், obviously it is correct. So options அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சரியானது சி மட்டும் தான் சரியானது. பெரியார் வாஸ் அவார்டட் ஹானரரி டாக்டரேட். யாருப்பா அந்த பட்டத்தை கொடுத்தது பெரியாருக்கு? கௌரவ டாக்டர் பட்டம், அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஸோ ஆப்ஷன் ஏ. அனெக்ஸ் பாத்தீங்கன்னா பின்வருவனவற்றுள் 1938ஆம் ஆண்டு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் துறக்காதவர். ஆக்சுவலா தாளமுத்து நடராஜன் 2 பேருமே இறந்துருவாங்க அந்த போராட்டத்துல. அதுக்கப்புறம் தான் அது இன்னும் பெருசா சூடு பிடிக்கும். பட் விஸ்வநாதன் வாஸ் நாட் டைட். அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுவார், பட் ஹி வாஸ் நாட் டைட். ஸோ ஆப்ஷன் சி. சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மெஜாரிட்டி எலக்டோரல் சிஸ்டம், பெரும்பான்மை வாக்காளர் முறையின் எளிய வடிவங்கிறது FPTP, முதலில் நிலையை கடந்து செல்லுது. நம்ம இந்தியாலாம் ஃபாலோ பண்ற மெத்தட். ஓகே, சோ இதுதான் ஈஸியஸ்ட். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வீடியோலயும். பின்வரும் வருடங்களில் எப்போது தொகுதி மறுவரையறை சட்டம் நிறைவேற்றப்படவில்லை? அது பாத்தீங்கன்னா தொகுதி மறுவரையறை சட்டம் 1952, 63, 73, 2002. இந்த 4 ஆண்டுகள் தான் நிறைவேற்றிருக்காங்க. அப்ப 93ங்கிற ஆண்டுல நிறைவேற்றல. அப்ப 18க்கு ஆப்ஷன் சி. The Chief Election Commissioner of India is appointed by யார்? தலைமை தேர்தல் ஆணையரை வந்து நியமிக்கிறது குடியரசுத் தலைவர் இல்லையா? So President of India, option C. President of India. Next 20th question. Indian Parliament has a bicameral legislature. Yes, of course, correct. இந்திய பாராளுமன்றம் ஈரவை கொண்டது. லோக்சபா என்பது கீழவையையும் விதான் சபா என்பது மேலவையையும் குறிக்கிறது. லோக்சபா என்பது கீழவை கரெக்ட். பட் விதான் சபா அப்படிங்கிறது ஸ்டேட்டுக்கான சட்டப்பேரவை, சட்டமன்றம். ஸ்டேட்டுக்கான சட்டப்பேரவை தான் வந்து விதான் சபான்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வரவே வராது. விதான் சபா இஸ் ஃபார் ஸ்டேட் அசம்பிளி, அசம்பிளியே சொல்றது. ஓகேவா? அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஆறுங்கிறது தவறு. ஏ மட்டும் தான் சரி. அப்ப அதுக்கும் ஆப்ஷன் சி தான். ஏ இஸ் சரி, ஆறுங்கிறது தவறு. Which part of Indian Constitution deals with elections? Elections ஓட தொடர்புடையது 15வது பகுதி. So option B. ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான क्वेश्चन that I have asked for you. தொடக்கத்தில் இந்திய அரசியலமைப்பில் எத்தனை சரத்துக்கள் இருந்தன? 395. ரொம்ப மோக்க क्वेश्चन. The elections to the Lok Sabha shall be on the basis of adult suffrage. So லோக்சபா எலெக்ஷன் வந்து வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 326, 324 எலெக்ஷன்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா பத்தி சொல்லுவோம். 326 லைக் திஸ். ஓகே, இந்த பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருக்கோம், அடல்ட் சஃப்ரேஜ்ங்கற பாயிண்ட். சோ ஆப்ஷன் சி. அண்ட் பின்வருவனவற்றுள் எது ஜனநாயக தேர்தலை கட்டமைக்கிறது? குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் தேர்தல் நடத்தல். ஆமா, frequent intervals. குடிமகன்களுக்கு வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அவங்களுடைய தலைவர்களை மாற்றக்கூடிய வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். அது ஒண்ணு கரெக்ட். அச்சீவ்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் கிடையாது. மெஜாரிட்டியோட இன்ட்ரெஸ்ட், பெரும்பான்மையினரின் விருப்பம் தான் நிறைவேறுது. அப்ப சிறுபான்மையினரின் விருப்பம் மதிக்கப்படுகிறது. ஓகேவா? அது வேஸ்ட் ஆகாது, மதிக்கப்படுகிறது. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் வராது. அரசியல் கட்சிகளின் சார்பாக மட்டுமே வேட்பாளர்களை தேர்தலில் நிற்க அனுமதிப்பது கிடையாது, சுயேட்சையாகவும் நிற்கலாம். அப்ப ஆப்ஷன் ஏ மட்டும் தான் ஜனநாயகத்திற்கான கட்டமைப்பு. இந்தியாவில் தேர்தல் நடைமுறையை பொறுத்து பின் வருவனவற்றை வரிசைப்படுத்துக. முதல்ல என்னது? தேர்தல் அறிவிப்பாணை, ஆப்ஷன் 1 வரும். அதுக்கப்புறம் வேட்பு மனு தாக்கல் நடைமுறை, ஆப்ஷன் 3 வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்தல் பரப்புரை வரும், ஆப்ஷன் 4. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போலிங், வாக்களிக்கும் நடைமுறை வரும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். How many political parties were contested in the first general election? நான் அழுத்தி சொன்னேன் 54 அப்படின்னு சொல்லி. B. Which amendment act reduced the voting age of Indian citizens from 21 to 18? 21ல இருந்து வாக்களிக்கும் வயதினை குறைத்த இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து 61. ஆப்ஷன் ஏ. வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் எப்போது பல உறுப்பினர்களை கொண்ட அமைப்பாக மாறியதுன்னா அக்டோபர் 1993. நீங்க நினைக்கலாம் அக்டோபர் 1989லயும் மாறிடுமே, அதுக்கப்புறம் திருப்பி ரீவோக் பண்ணுவாங்க இல்லையா? அது நம்ம எடுக்க கூடாது. பெர்மனண்டா மாறினது 1993ல தான். ஓகேவா? இன்னி வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் எப்ப மாறுச்சுன்னு கேட்டாதான் அக்டோபர் 1989ன்னு வரும். காமனா எப்போது 3 உறுப்பினர்களை கொண்ட அமைப்பாக மாறுச்சுன்னு கேட்டா அக்டோபர் 1993 தான் வரணும். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வரணும். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் மற்ற 2 தேர்தல் ஆணையர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கான பதவி நீக்க நடைமுறையின் அப்படியே பதவி நீக்க முடியும்? டெஃபினெட்லி கிடையாது.
தலைமை தேர்தல் ஆணையரை மட்டும்தான் அப்படி பதவி நீக்க முடியும். மற்ற 2 தேர்தல் ஆணையர்களை தலைமை தேர்தல் ஆணையரின் பரிந்துரையின் பேரிலேயே பதவி நீக்க முடியும். ஓகேவா? அதாவது by the recommendation of chief election commissioner other 2 election commissioners can be removed from the office. ஓகேவா? அப்படிங்கிறப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தகுது. term of office for the chief election commissioner 6 வருஷம் அல்லது 65 ஏதோ ஒன்று கரெக்ட். So the chief electoral officer can be appointed. ஆமா, மாநிலத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரியை வந்து நியமிக்கிறது தலைமை தேர்தல் ஆணையர் தான் with the consultation of states. ஓகேவா? அப்ப அந்த 2 3 கரெக்ட். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட். அப்ப 1 only. அப்ப ஆப்ஷன் E. 30th question, FPTP முறையை பின்பற்றாத நாடு மாலத்தீவுகள். மாலத்தீவுகள் வந்து என்னதுல ஃபாலோ பண்ணா தொகுதி வாக்கு பிளாக் வோட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணும். மத்த மூணுமே FPTP தான், நம்ம இந்தியா மாதிரி தான். சோ ஆப்ஷன் B. சென்னை வாசிகள் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட வருடம் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A 1852 that you know well. 1884ல தொடங்கப்பட்டது மகாஜன் சபா. ஓகே, அது வேற. which year University of Madras சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது 1857 ஆப்ஷன் A. அது வந்து அது சீர்திருத்தம் செய்யக்கூடிய சட்டம் நிறைவேற்றப்பட்டதுதான் பனகல் அமைச்சரவை கீழே வரும் 1923ல. ஓகே, அது வேற. நீதி கட்சியின் முதலமைச்சர் ஃபர்ஸ்ட் பிரீமியர் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து சுப்ராயலு ரெட்டியார். ரொம்ப ரொம்ப சிம்பிள் क्वेश्चंस தேர் ஆஸ்க்டு. நான்கிராமின் manifesto was released by many times I have told you. South Indian People Association, தென்னிந்திய மக்கள் சங்கம். ஓகே, அல்லது மக்கள் கூட்டமைப்பு. ஓகே, சோ B 34க்கு B. Who was the first home minister of Madras Assembly? பனகல் ராஜன். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிருக்கேன், முதல் ஹோம் மினிஸ்டர்னு வராது. ஆக்சுவலா क्वेश्चन டிஎன்பிஎஸ்ல தப்பா கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலா அது வந்து உள்ளாட்சி அமைச்சர்னு வரும் இல்லையா, அதாவது லோக்கல் பாடி மினிஸ்டர். ஓகே, அப்புறம் ராமராயன் இங்க பனகல் ராஜா அப்படின்னா 35க்கு A. The state Madras became the state for Tamils after the Reorganization Act. Reorganization Act வந்து மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956ல வரும். ஓகே, சோ இந்த காலத்துல யாரு இதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடுங்கிறது தனியா பிரிச்சிருவாங்க. தமிழ்நாடுங்கிற பேர் இருக்காது, மதராஸ் மாநிலம்னு சொல்லி தனியா பிரிச்சிருவாங்க. என்னன்னா ஆந்திரா தனியா போயிடும், தமிழ் பேசும் மக்கள்லாம் தனியா பிரிச்சிருவாங்க, தெலுங்கு பேசும் மக்கள் தனியா பிரிச்சிருவாங்க. அப்ப தமிழர்களுக்கான மாநிலமாக மதராஸ் மாநிலம் உருவாகியது 1956ல மறுசீரமைப்பு சட்டத்துக்கு பிறகு. மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுதான் அறிஞர் அண்ணா பீரியட்ல. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்ப இந்த பீரியட்ல யாரு முதலமைச்சரா இருப்பாரு அப்படின்னா காமராஜ் முதலமைச்சரா இருப்பாரு. சோ காமராஜ். D 36க்கு D. Who was the governor of Madras when Kattabomman appealed against Jackson? Jacksonக்கு எதிராக கட்டபொம்மன் வந்து அந்த சென்ட்ரல் அந்த சென்னை கவுன்சில் வந்து அப்பியர் ஆவார். அப்ப யார் அதனுடைய ஆளுநரா இருப்பாருன்னா எட்வர்ட் கிளைவ் இருப்பாரு. லூஷிங்டன் வந்து ஜாக்சனுக்கு பதிலா அப்பாயின்ட் பண்ணப்படக்கூடிய அந்த கலெக்டர். ஓகே, ராமநாதபுரம் கலெக்டர். Who was associated with ஓடநிலா? ஓடநிலா வெற்றியுடன் தொடர்புடையவர் தீரன் சின்னமலை, அதாவது தீர்த்தகிரி. அவருடைய இயற்பெயர் தீர்த்தகிரி. 38C. அதையும் நான் சொல்லியிருக்கேன், எல்லாமே நான் சொன்னதுதான், உங்களுடைய இந்த வீடியோஸ்ல சொன்னதுதான். திருக்குறளில் கீழ்காணும் எந்த அதிகாரம் வாய்மை பற்றி கூறுகிறது? சத்தியமா இது வந்து உங்களுக்கு கஷ்டம் பண்ணணுங்கிறதுக்காக நான் எடுத்த கேள்வி கிடையாது. இந்த வாய்மை எந்த அதிகாரம் பற்றி கூறுகிறது டிஎன்பிஎஸ்ல இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி. இதுக்கு நான் பொறுப்பாகவே முடியாது. அதுக்காக இருக்கிற எல்லா அதிகாரம் என்ன அப்படிலாம் பார்க்கணும். தயவு செஞ்சு உடனே அப்படி பார்க்க போயிடாதீங்க. அப்படி பார்க்க போனீங்கன்னா இருக்கிறது மறந்துடும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து அப்பப்போ ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம லேர்ன் பண்றோம் இல்லையா. ஏதாவது ஒரு 10 கொஸ்டின் கேட்டா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு அதுல அந்த அதிகாரம் எத்தனாவதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். நீங்க போய் உட்கார்ந்து மக்கப் பண்ணீங்கன்னா சத்தியமா வேஸ்ட். அப்போ மட்டும் தெரிஞ்சுக்கங்க, அது போதும். ஓகேவா? ஒரு 10-15 தான் அங்கங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதே மீறி ஒன்று தெரியாது வந்துச்சுன்னா தெரியல விட்டுருங்க. ஸோ சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பண்ணிக்க கூடாது. அகைன் அண்ட் அகைன் சொல்றேன். அப்புறம் வந்து வடை போனதுக்கு அப்புறம் வடை போச்சுன்னு ஃபீல் பண்றதுல அர்த்தம் கிடையாது சொல்றேன். ஸோ திருக்குறளில் கீழ்காணும் எந்த அதிகாரம்னா 30வது அதிகாரம். ஓகே, 39க்கு அகைன் C. The சங்கம் literature represent the ecological basis of the socio-economic differences. எப்படிப்பா ஜோன்ஸா பிரிச்சிருந்தாங்க சங்க காலத்தினுடைய அடிப்படையில? திணைகளா பிரிச்சிருந்தாங்க. ஸோ ஆப்ஷன் B. 41 மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய நுழைவு போராட்டம் யாருடைய தலைமையின் கீழ் மேற்கொள்ளப்படுது? ஆக்சுவலா உங்களுக்கு வந்து முத்துராமலிங்க தேவர் பத்தி நான் நடத்தும் போது I have told you that மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நுழைவு போராட்டத்துல இவர் முக்கிய பங்கு வகிச்சாருன்னு. ஆக்சுவலா ஜூலை 8ஆம் தேதி என்ன நடக்கும் அப்படின்னா இவர் வந்து முன்னாடியே போயிடுவார். யாரு? நம்மளுடைய முத்துராமலிங்க தேவர் முன்னாடியே வந்து கோயில் வாசல்ல போய் நின்றுட்டு
இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுவாரு, வாங்கடா யாரெல்லாம் வந்து தலித்துகள் வந்து இந்த கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்றீங்களோ, அப்படி தலித்துகள் கோயிலுக்குள்ள போனா உங்களுடைய தர்மம் கெட்டு போயிருன்னு சொல்றீங்களோ அவங்க எல்லாம் வாங்க, என்னை எதிர்த்து வெற்றி பெறுங்க, அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன் இதெல்லாம் தலித்துகள் போக கூடாதுன்னு சொல்லி முன்னாடி வீரமா போய் நின்றுவார் நம்மளுடைய முத்துராமலிங்க தேவர். அப்ப அவர் எல்லாரும் பயந்துருவாங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு பயங்கரமான வெற்றி வீரர். ஓகேவா, ஆன்மீகவாதியா இருந்தாலும் கூட சில விஷயங்களை இப்படிதான் பண்ணி வாங்கணும்னு சொல்லி வாங்கி காட்டினவர் தான் யாருன்னு நம்மளுடைய ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள். சோ அந்த அவர் நின்றாரு. அதுக்கப்புறம் உள்ள யாருடைய தலைமையில போவாங்க, ஆக்சுவலா அவர் தலைமை வகிக்கல, அவர் வந்து அதுக்கு ஒரு பாதுகாப்பா இருந்திருப்பாரு. யார் தலைமையில போவாங்கன்னா வைத்திய சுவாமி, ஓகே, வைத்தியநாதர் அப்படிங்கிற தலைமையில போவாங்க, அவர் தான். ஸோ ஆப்ஷன் டி. ஸோ அந்த வைத்தியநாதர் தலைமையில யார் யாரு போவாங்கன்னா ஒரு 6 மெம்பர்கள். அந்த 6 மெம்பர்கள்ல தான் யாருன்னா கோபாலசாமி ஒரு ஆளு, கக்கன் ஒரு ஆளு, இந்த மாதிரி இருப்பாங்க. ஓகே, ஸோ தலைமை வகித்தது வைத்தியநாதர். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 42nd who was the viceroy of India in 1930. 1930ல வைஸ்ராய் லார்ட் இர்வின் பிரபு. ஓகே, ஸோ இர்வின் ஒப்பந்தம் எல்லாம் ஏற்படுமே 1931ல. ஸோ in which conference in the year 1944 the Justice Party was recognized as Rabitra Kalagam? சேலத்துல நடைபெற்ற 1944 நீதி கட்சியினுடைய 16வது மாநாடு. ஓகே, சோ 1944 சேலம், ஆப்ஷன் டி. 44 which among the following for the first time called the East India Company's territories in India as British possessions in India? அதாவது கிழக்கிந்திய கம்பெனியின் இந்திய பிரதேசங்களை முதன்முறையாக பிரிட்டிஷ் உடைமைகள் என அழைத்த சட்டம் பாத்தீங்கன்னா பிட் இந்திய சட்டம். ஸோ 1784. இந்த பாயிண்ட்டை நான் மிஸ் பண்ணிருப்பேன், பட் இந்த பாயிண்ட் பிட் இந்திய சட்டத்துல வரும். ஸோ அதை நீங்க நோட் பண்ணிக்கங்க, இப்போ எடுத்துக்கங்க. ஓகே, வேலூர் முட்டினி பிகேன் ஆன் ஜூலை 10, 1806. என்ன சார், ஜூலை 9 தானே வரும்? ஜூலை 9 அவங்க தங்குனாலும் போராட்டம் நடத்த ஆரம்பிச்சது நைட் 2 மணி, காலையில 2 மணி. அப்ப அது அடுத்த நாள்ல போயிடும். ஜூலை 10 தான் எக்ஸாக்டா கரெக்ட். ஆனா இந்த இடத்துல ஆப்ஷன் ஏவும் டியும் ஒன்னா இருக்கும், அதனால ரெண்டுல எது போட்டிருந்தாலும் கரெக்ட். சோ 45க்கு ஏ ஆர் பி. Who was the backbone of திருநெல்வேலி லீக்? சோ திருநெல்வேலி லீக்னாலே கட்டபொம்மன் தான். ஓகே, சோ திருநெல்வேலி கூட்டமைப்புக்கு பேக்போனா இருந்தது யாருன்னா கட்டபொம்மன், திருநெல்வேலி கட்டபொம்மன். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் கூட்டமைப்பு வரும். கோயம்புத்தூர் கூட்டமைப்பு வந்து கேரளவர்மன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கூட்டமைப்பு என்னன்னா திண்டுக்கல் கூட்டமைப்பு. திண்டுக்கல் கூட்டமைப்பு நம்மளுடைய கோபால நாயக்கர், விருப்பாச்சி நாயக்கர் யாரு அப்படின்னா கோபால நாயக்கர். ஓகே, எஸ். சோ திருநெல்வேலி கூட்டமைப்புக்கு வந்து கட்டபொம்மன் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், ஆப்ஷன் டி. 47 பாத்தீங்க அப்படின்னா which army general of the British defeated பூலித்தேவர்? இதுல உள்ள ஒரே ஆப்ஷன் இது கேப்டன் கேம்பல் தான், பார்த்தோன்னே நம்ம எழுதிடலாம் இ. ஓகே, அவர் மட்டும் தான் டிஃபீட் பண்ணாரு. அண்டர் whose ministry communal ஜிஓ? ஆல்ரெடி நான் கேட்ட கேள்வி, யாருடைய அமைச்சரவையில கம்யூனல் ஜிஓ பாஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா சுப்ராயன். முதல்ல அவன் பாஸ் பண்ணது பனகல் ராஜா. அந்த பனகல் ராஜா ஆப்ஷன்ல இல்ல, சோ சுப்ராயன் நான் எடுத்துக்கிறேன், ஆப்ஷன் பி. சத்தியஞான சபை வள்ளலார். சூப்பர், ரொம்ப சிம்பிள். Why did Thandai Periyar write in Kudiyarasu that government and national consciousness should exist only for the purpose of making the people live with self-respect? அதாவது மக்கள் வந்து சுயமரியாதையுடன் வாழ்வதை உறுதிப்படுத்துவதுதான் ஒரு அரசு மற்றும் தேசியவாதத்தினுடைய கடமையாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். குடியரசு நாளிதழில் எழுதுவார். ஏன் எழுதுறாரு அப்படின்னா, இது உங்க மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருந்தது. ஆக்சுவலா அந்த 3 காரணங்கள் வரும். முதல் காரணம் என்னன்னா, ஒரு அரசு அல்லது தேசியவாதத்தை முன்மொழியக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது வந்து வெறும் மக்களுக்கு வந்து அவங்களுடைய அடிப்படை தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்வதற்கானது அல்ல. மாறாக ஒரு தனி மனிதனுடைய சுயமரியாதை இன்னொருவரால் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதையும் உறுதி செய்யணும். பிளஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்படி இந்த சுயமரியாதைங்கிற விஷயத்தினுடைய அந்த விழிப்புணர்வை பாமரன்கிட்ட கொண்டு போனா அவன் நாளைக்கு வரக்கூடிய நல்ல ஒரு அரசை உருவாக்குவான். கரெக்டா? அதை என்ஷூர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல அரசை உருவாக்குனாலே நாடு வளம் பெறும், நலம் பெறும் அப்படின்னு பெரியார் நம்பினார். அப்ப இந்த 3 காரணம் தான் வந்து அவர் அந்த மாதிரி எழுதுறதுக்கு காரணம், கவர்மெண்ட்டை இன்வால்வ் பண்ணி எழுதுறதுக்கு காரணம். ஸோ ஆல் தி அபவ் வரும். ஓகே, 50th கொஸ்டின் வந்து ஆல் தி அபவ் டி. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா which மறைமலை அடிகளின் இயற்பெயர் வேதாச்சலம். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க பார்த்தோன்னே
சுவாமி தயானந்தா, சுவாமி பரமானந்தான்னு பார்த்தோம்னா நீங்க என்ன பேர் தேடி இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் இதுக்கான ஆன்சர் சுவாமி வேதாச்சலம் அவர்கள். Which of the following were the policies and principles of பேரறிஞர் அண்ணா? பேரறிஞர் அண்ணாவுடைய நெடுநாள் கனவு என்னதுன்னா போக்குவரத்து துறையை அரசுரிமை ஆக்கணும், தனியார் துறைக்கு வேண்டாம், கொடுக்க வேண்டாம் ரொம்ப தீவிரமா யோசிச்சார். ஆனா கடைசி வரைக்கும் அது இன்னி வரைக்கும் இது நிறைவேறாத ஒரு கனவா தான் போயிருச்சு. ஆனா அது ஒண்ணு. அப்போ பப்ளிக் ஓனர்ஷிப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், அப்ப ஆப்ஷன் 3 கண்டிப்பா வரும் அவருடைய கொள்கையில ஒண்ணு. அதே மாதிரி சமயமும் அரசியலும் ஒன்றாக சேரக்கூடாதுன்னு நினைச்சாரு அறிஞர் அண்ணா. சோ அப்போ ஆப்ஷன் 1 and 3, மத்தபடி எஜுகேஷனை பிரைவேட் பண்ணணும்னு சொல்லி அவர் நினைக்கவே இல்லை. ஆப்ஷன் 1 and 3 was the thing. Okay, so option D, select the correct answer. na D, 1 and 3 தான் அவருடைய கொள்கை, principles and policies. Okay, ஆகார அளவிட்டு தாயினும் கேடில்லை போகார அகலா கடை. அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? மேலாண்மை பற்றி தெரியுது. வளவு செலவு இரண்டையும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும், அந்த பயணி கண்டிப்பா வராது. வரவு எத்தகையதாயினும் செலவின் பெருக்கத்தை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும். கொஞ்சம் யோசிக்கலாம், ஆனா நல்லா கவனிங்க. வரவு எத்தகையதாயினும் செலவின் பெருக்கத்தை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும். செலவெல்லாம் கட்டுப்படுத்தி இருக்க முடியாது, அப்படியே கம்முன்னு தான் உட்காரணும், அப்புறம் பட்டினி கிடந்து சாக வேண்டியது. ஸோ அது பொருத்தப்படாது. செலவை கவனமாக மேலாண்மை செய்வதன் மூலம் வரவு குறைவாயினும் துன்பமின்றி வாழ இயலும். அதுதான் அதுக்கான எக்ஸாக்ட் பொது நிதி கோட்பாடு, மேலாண்மை. ஓகே, எஸ். ஸோ சி. தொல்காப்பியத்தின் வழிநூலாக விளங்குவது நன்னூல். சோ அகத்தியத்தை முதல் நூலாக கொண்டு இயற்றப்பட்டது தொல்காப்பியம், தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்டு இயற்றியது நன்னூல். சோ ஆப்ஷன் பி. ஓகே, கீழ்கண்டவற்றில் சமண இலக்கியம் அல்லாதது. சமண இலக்கியம் எதுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு சொல்றேன், பட் மணிமேகலை பௌத்த இலக்கியம்னு சொல்லியிருக்கேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் அதை வச்சு நீங்க எழுதிருக்கலாம் டி. வேற எதை பத்தி யோசிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட், மணிமேகலை பௌத்த இலக்கியம் கிடையாது. அப்போதைய சென்னை மாகாணத்தில் பஞ்சமி நிலங்களை வழங்குவதற்கு, பஞ்சமி லேண்ட்ஸ் அது கொடுக்கிறதுக்கு யாரு காரணம்? இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்குல்ல. ட்ரிமான்கரே அப்படிங்கிற ஒரு 12 லட்சம் ஏக்கர் நிலங்கள் கொடுப்பாரு. நம்ம சமூக நீதியில டீட்டெயிலாவே இதை பத்தி பார்ப்போம். அவர் இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். சமூக நீதி அதாவது இந்த டாபிக் எடுக்கும் போதே நான் சொல்லியிருக்கேன் ட்ரிமான்கரேவை பத்தி. தமிழ் தேசியவாத கட்சி தொடங்கப்பட்ட வருடம் 1961. ஈவி.கே. சம்பத் தொடங்குவார் இல்லையா? சோ ஈவி.கே. சம்பத் அண்ணா கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் தொடங்குற ஒரு கட்சி. First attempt at introducing a representative and popular element in administration. முதல் attempt 1909ஆம் ஆண்டு மின்டோ மார்லி சீர்திருத்தம், இந்தியர்களை இன்வால்வ் பண்ணணும், மக்களுக்கான ஒரு விஷயங்களை கொண்டு வரணும்னு சொல்லி தொடங்கினது. அதுக்கப்புறம் அதை ரீவைண்ட் பண்ணி தான் ஆகஸ்ட் டிக்ளரேஷன், ஆகஸ்ட் அறிக்கை 1917 வரும். அதை ஃபாலோ பண்ணி 19ல இந்திய அரசு சட்டம் வரும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரெப்ரசென்ட் பண்ணது ஆப்ஷன் பி, 1909ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில்கள் சட்டம். சொல்லுக சொல்லை பிரிந்தோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்த. அச்சொல்லை அப்படின்னா என்னது? நீங்க சொன்ன சொல், அதாவது மற்றொருவர் வெல்லக்கூடிய வெல்ல இயலாத சொல். ஓகேவா? சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல் அது கிடையாது. நீங்கள் பயன்படுத்திய பொருளில் வேறு சொல் அப்படி கிடையாது. நீங்கள் பயன்படுத்திய சொல்லுக்கு இணையான வேற்றுமொழி சொல் கிடையாது. நீங்கள் பயன்படுத்திய சொல்லை வெல்ல இயலாத மற்றொரு சொல். ஓகேவா? அப்போ அதாவது மற்றவர்களால் வெல்ல இயலாத நீங்கள் பயன்படுத்திய சொல் அப்படின்னு கரெக்டா சொல்லணும். ஓகே, அந்த ஆப்ஷன் இதுல இல்ல. சோ மேற்கண்ட எதுவும் இல்லை. டி. திருக்குறளில் நிலையாமை, நான் நிலையாமை பாண்டிய மன்னன் பத்தி சொல்லும் போதே சொல்லியிருக்கேன் இல்லையா? மதுரை காஞ்சி பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் பற்றியும் நிலையாமை அவன் ஆற்ற வேண்டிய நிலையாமை கருத்துக்களை பற்றியும் கூறுகிறது. அது 34வது அதிகாரம், ஆப்ஷன் சி 34. Up to this question over. Remaining நம்ம ஒவ்வொரு வீடியோவா இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணி பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ அது வரை